ஸோ இன்றைக்கி கரெக்டாக நவம்பர் 19. ஸோ 2-3 மணிக்கு நைட்டு போகிறேன்னா 19. இதுதான் புக்கில் ஒளியில் நான் ஃபஸ்ட்டு சோலோ பாட்காஸ்ட். ஹாப்பி மென்ஸ் டே போட்ட 1 year ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ட்ராவல் இந்த பாட்காஸ்ட். சோலோ பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறது என் பிளானில் இல்லை, ஆனால் அது அதுவாக நடந்துச்சு. ஸோ 1 year ஆஃப் மென்ஸ் டே. ஹாப்பி மென்ஸ் டே எல்லாருக்கும். அதையும் சொல்லிக்கிறேன், நன்றி. 1 year என் கூடவே ட்ராவல் பண்ணி என்னை ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு மனசை தேர்த்தினதுக்கு எல்லாருக்கும் மிக நன்றிகள். விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் ஓக்கலொலி. ஆமாம், ஓக்கலொலி. எல்லாருக்கும் நன்றி. எபிசோடு வர வர கொஞ்சம் நல்ல வரவேற்பு, அதெல்லாம் அன்பு எல்லாம் அழகாக போயிட்டுருக்கு. குரூப் பாட்காஸ்ட்டு கேட்குறவங்களுக்கு ஏதோ ஒரு இது எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் சோலோ எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது பேசுகிறதுக்கு. அதனால் தோணும் போது அதை பேசி போடுறத ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறதுனால இப்போதைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தனியாக பேசுகிறது. ஒரு முறை ஹீரோவோட பாட்காஸ்ட் சொன்னதுக்கப்புறம் அந்த கமர்ஷியல் ஹீரோ கதை எழுதிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஹீரோனா என்ன அப்படிங்கிற கேள்வி வந்த ஒரு ஹீரோ. அது மாதிரி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நன்றி. மெசேஜ் எல்லாம் நல்லா இருக்குண்ணே, சூப்பரு. எல்லாம் அது பாட்டு அழகாக போயிட்டுருக்கு. பாட்காஸ்ட் ஒரு அழகான ஒரு வேர்ல்டு ஆயிடுச்சு எனக்கு. யாராவது ரோட்டில் பார்த்தா கூட முதல்ல ஓக்கலொலி சூப்பர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெம்பிள் மக்கீஸ் நல்லா இருக்குன்றாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. நான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஆரம்பித்த விஷயம்னு சொல்லியிருப்பேன். அது எனக்கு என்ன நடந்தாலும் அந்த ஹோல்சமான இருக்குமாங்களே, அது எனக்கு இந்த பாட்காஸ்ட். இன்றைக்கி என்ன பேசலாம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிது. எந்த ஒரு முக்கியமான விஷயமோ, சமூகத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமோ பொது புத்தி, பொது மக்கள், பொது ஜனங்க கிட்ட இருக்கிறவங்க கிட்டேருந்து வர்றதில்ல. அதை விட்டு வெளியே இருக்கிற அந்த அவுட் சைடர் கிட்டேருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று படித்தேன். இன்டர்நெட்டாக இருக்கட்டும், கரண்ட்டாக இருக்கட்டும், முக்கியமான கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், இந்த ப்ரெசண்ட் உலகத்தை விட்டு ஒதுக்கப்பட்டு ஒதுங்கியே இருக்கிற மனிதர்கள்கிட்ட இருந்தால் அந்த கான்ட்ரிபியூஷனே வருது அப்படிங்கிற லைன் படித்தேன். அந்த இன்டர்நெட்டோட ஃபியூச்சரை பற்றி படிக்கும்போது அந்த ஒரு லைன் ஒன்று வந்துச்சு. ஸோ இது நான் லைனை படிக்கும்போது இது ஒரு நல்ல விஷயமா இருக்கே. த அவுட் சைடர் அப்படின்னு ஒரு வார்த்தை. அவுட் சைடர் அப்படின்னா ஒரு சமூகத்துலேயோ, ஒரு நாட்டிலேயோ, ஒரு கலாச்சாரத்துலேயோ அதுக்கு சிங்க் ஆகாமல், அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் உட்காராமல் வெளியே தள்ளப்பட்டவங்களாக இருக்கலாம், வெளியேறியவங்களாக கூட இருக்கலாம். அவங்களது அவுட் சைடர் அப்படிம்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு புக்கு ஞாபகம் வச்சு. த அவுட் சைடர்னே ஒரு புக் இருந்துச்சு. கோலின் வில்சன் அப்படின்னு ஒருத்தர், COLIN, கோலின் வில்சன். இவர் தான் அந்த அக்கல்ட் சயின்ஸ் நான் சொல்லியிருப்பேன்ல, அதை பற்றி நிறைய புக்கு எழுதினவர். அவரோட புக்கு, ஆரம்ப டைம் புக்கு கூட இல்லை, த அவுட் சைடர். இதில் இந்த அவுட் சைடர்ஸாக இருந்தவங்களோட வாழ்க்கையெல்லாம் அனலைஸ் பண்ணுறார். அவரோட வெஸ்டோட கணக்கு இப்படிலாம் யாருன்னு பார்த்தா ஃப்ரான்ஸ் காஃப்கா, அப்புறம் ஆல்பர்ட் கம்யூ, சார்த்தரு, அதுக்கப்புறம் எலியட், ஹெமிங்வே, அப்புறம் ஹெர்மன் ஹெஸ்ஸே, வேன்கோ, குர்டிஜெஃப், வில்லியம் பிளேக்கு, நீட்சே, தஸ்தோஸ்கி, இவங்களை பற்றிலாம் நான் எல்லா பாட்காஸ்ட்லையும் பேசியிருப்பேன். இவங்கெல்லாம் யாருன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த மனித சமூகத்தை கொண்டு போன ஆளாக இருக்கலாம். கால் மார்க்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்கிற டைமில் சமூகம் அவங்களை ஒதுக்கி வச்சுருக்கும். நீ இந்த ஊருக்கு வேணாம், நீ சிங்காக மாட்ட. சொன்னவங்களோட முக்கால்வாசி வாழ்க்கையே பாருங்களேன். தஸ்தோஸ்கி கடங்காரனா, யாரும் மறிக்காமல், இப்போ ஒரு ஞானியாக இருக்கலாம். வேன்கோ உங்களுக்கே தெரியும், ஒரு பெயிண்டிங் கூட விற்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்டே இறந்து போன ஒரு ஆள். நீட்சே உங்களுக்கு தெரியும், மென்டலாகி குதிரையை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு தூக்கி அவங்க அக்கா அவனை தூக்கி ஈஸி சேரில் சாயை வச்சுக்கிட்டு, இதோ பாருங்கள் பைத்தியக்கார ப்ரொஃபஸர் என் தம்பின்னு காசு வாங்கிட்டு இருந்துச்சு. அது மேனிப்புலேட் பண்ண புக்கை தான் தூக்கி த வில் டு பவர்னு ரிலீஸ் பண்ணி ஹிட்லரை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டான். ஸோ நீட்சேக்கும் ஃபேசிசமுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படி என்பது ப்ரூவ் ஆகிடுச்சு.
ஸோ தத்துவம் பேசுகிறவங்க நீட்சியை வந்து ஹிட்லரோட மானசீக குரு அப்படிலாம் அந்த அடித்து விட்றதெல்லாம் யாரை கேட்டால் மூஞ்சியில் குத்திருங்க, அப்படி எதுவும் கிடையாது. ஸோ அப்படி குர்டிஜெஃப் தெரியும், உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஓஷோ மாதிரியே இருந்த ஒரு மிஸ்டிக் அவர். ஸோ இவங்க எல்லாருமே, முக்கியமாக வில்லியம் பிளேக்லாம் இங்கிலாண்டில் அந்த மிஸ்டிசிசம் நம்ம ஊரில் புரிஞ்சோம். ஞானம், உள்ளுணர்வு, அவேர்னஸ்லாம் நம்ம ஊரில் பழக்கம், 2000 வருஷமாக பழக்கம். வெஸ்ட்டில் சுத்தமாக கிடையாது. அதை பற்றி பேசினோம்னா அடித்து கொண்டுருவாங்க. நீங்கள் கிறிஸ்டியானிட்டி இல்லை ரோமன் கேத்தலிக் சர்ச் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினா முடிஞ்சு போச்சு. பெண்கள் சும்மா கும்பலாக நின்று தனக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை யூஸ் பண்ணிவிட்டு நைட்டு நெருப்பை கொடுத்து டான்ஸ் ஆடினதுக்கு விச்சுன்னு சொல்லி கொளுத்தினவங்க. அப்படி இருக்கும்போது ஏத்திஸ்ட்டுங்களே காலி. வில்லியம் பிளேக்லாம் மிஸ்டிக். அவர் தன்னோட விஷயத்த வந்து அவர் சொல்கிற டைமில் வந்து அவர் பைத்தியக்காரன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சோட ஃபுல் கண்ட்ரோலுங்கிறத விட மென்டல்னு எந்த ஒரு நல்ல ஒரு அவர் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தாரா என்னன்னு தெரியல, ஏதோ அந்த இது சொல்லுவாங்க, அந்த லித்தோகிரா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர். ஸோ இவங்க எல்லாருமே அவுட் சைடரோட இதில் அந்த புக்கு இருந்தால் படிங்க அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ ஒரு அவுட் சைடர்னால் இவங்களுக்கெல்லாம் என்ன காமனாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத விட இது ஏன் இப்போ நம்ம ஊர்லலாம் இல்லையா? நம்ம ஊர்லலாம் இருக்காங்கன்னா இருக்கலாம், நம்ம ஊரில் இருக்காங்க, எல்லா விதமான ஆர்ட்லேயும் மனிதர்களையுமே இருக்கிறாங்க, கலாச்சாரத்துக்கு இருக்காங்க. ஏன் புத்தரே ஒரு மிகப்பெரிய அவுட் சைடர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி சமூகம் அவங்க மேலே ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணோம். அந்த எஃபெக்டில் அவங்க தனியாகிட்டு அவங்களோட படைப்புகள் சமூகத்தோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. தஸ்தவ்ஸ்கிலாம் சாக வேண்டியவர். ஃபயரிங் ஸ்குவாடில் வச்சு அவரை நிற்க வச்சிட்டாங்க. ஃபயரிங் ஸ்குவாடில் நிற்க வச்சு சுடுறதுக்கு கன்று ரெடியாகி அவர் சாவறதுக்கு தயாராகிட்டார். அந்த மொமெண்ட்டில் வந்து அந்த ஷூட்டிங் நடக்கலை. ஏதோ ராஜா ஏதோ வராருன்னு பர்த்டேவா இல்லை சும்மா ஃபேக்காக பண்ண ட்ரைனிங் செஷனா என்னன்னு தெரியல. ஆனால் தஸ்தோஸ்கி அந்த மொமெண்ட்டில் அதை சாவ போகிறேன்னு நம்பிட்டார், செத்துட்டார் அவர் மனதளவில். ஆனால் அது வெறும் அது நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவருக்கு அன்றைக்கி நைட்டு அவருக்கு ஒரு ஞானம் வருது. சாவ வேண்டியவன் நீ உயிரோடு இருக்கேன், ஸோ ஒரு சின்ன கருணை நடந்திருக்கு எனக்கு, நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு மனித மனங்களோட ஆழங்களை நோண்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த அவுட் சைடருங்களுக்கெலாம் அவுட் சைடர் முக்கால்வாசி இன்ட்ரோவெட்டுகள் அவுட் சைடரில் வருவாங்க. அந்த இன்ட்ரோவெட்டு கூட அவங்களுக்கு வந்து வெளி விஷயம் வரலை அப்படிங்கிறத விட வெளியில் அவங்களோட சிந்தனையை கேட்குறதுக்கான ஆளே அந்த சமூகத்தில் இருக்காது. இப்போது இந்த புக்கில் கால்மார்க்ஸ் இருக்கான்னு தெரியல. கால்மார்க்ஸ் எடுத்துக்கோங்க. பிரிட்டிஷு, அவர் ஜெர்மனி, எங்கல்ஸ் வந்து பிரிட்டிஷ் சமூகத்தில் நிலப்பிரபுத்துவம் வந்து ஃபெடரலிசம் வந்து இண்டஸ்ட்ரியலிசம் வருது, ஸ்டீம் வருது, மிஷின் அடித்து தள்ளுது, கும்பகும்பலாக லேபர் பண்ணுறாங்க, எல்லாம் வருது. மக்களை வந்து ஒரு குடோனில் அடைச்சி குவார்ட்டர்ஸ் மாதிரி கட்டி கம்மி சம்பளத்துக்கு போட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போது மார்க்ஸு ஜெர்மனியில் ஒரு சின்ன லாட்ஜில் உட்காந்துக்கிட்டு கடனை வாங்கி பொண்டாட்டி ஜென்னியா அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற குழந்தை வீட்டில் முடியாமல் இறந்து போக வறுமையில் உட்காந்துட்டு புக் எழுதுகிறார். தொடர்களே ஒன்றிணையுங்கள்னா அவருக்கு தெரியாது தான் எழுத போகிற விஷயம் உலகம் ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய சித்தாந்தமாக இன்னைய வரைக்கும் இருக்குங்கிறது அவருக்கு அப்போ தெரியாது. ஒரு அவுட் சைடருக்கு ஒரு பெரிய விஷயம் பிரச்சனையும் கூட இதுவும் கூட தான் பண்ணக்கூடிய விஷயம் அந்த டைம்லேயே பாதி பேருக்கு நடக்காது. தான் செஞ்ச காரியம் பல வருடங்கள் கழித்து தான் வேலை செய்யுங்கிறதுக்கான தீர்க்கதரிசி சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இருக்கிறவன் அந்த ஒரு கிளாரிட்டியோடு இருப்பான். ஓகே, நம்ம இப்போ பண்ணுறோம், நடக்குது நடக்கலை, எப்படியும் ஒரு நாள் இது நடக்கும் அப்படின்னு கிளாரிட்டி இருக்கலாம். சில பேருக்கு ஏன் நமக்கு நடக்கலை வருத்தோடய சாவாங்க. எனக்கு வேன்கோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு இறக்கும் போது வந்து நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் வரைஞ்சி முடிஞ்சிட்டேன் அப்படின்னு இறந்தார். ஆனால் அவர் கண்டிப்பாக ஒரு பெயிண்டிங் இவ்வளோ கோடிக்கு விற்குங்கிற ஐடியா அவருக்கு இருந்திருக்காரு, நான் அடித்து சொல்கிறேன். ஆனால் நீட்சே நான் மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படிங்கிறது நீட்சேவே எழுதுகிறார். நான் ஜீனியஸு இந்த ஜென்ரேஷனை புரிஞ்சிக்காது, பல வருஷம் கழிச்சு நான் புரிஞ்சுப்பாங்கன்னு நீட்சே எழுதுகிற அளவுக்கு அவர்கிட்ட ஒரு ஜீனியஸ் தன்மை இருக்குது. இது ஷேக்ஸ்பியர்கிட்டே இருக்குது. இந்த அவுட் சைடில் ஷேக்ஸ்பியர் வரமாட்டார், அந்த கொஞ்சம் ரகலை. அவரை பற்றி தனியாக ஒரு பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம். ஷேக்ஸ்பியர் வந்து இந்த சீசருங்கிற பிளே எழுதும் பொழுது சீசரை வந்து கொலை பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து. இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் காசி நீயுமாடா அதோட ஒரிஜினல் வெர்ஷன். அந்த சீன் வரும்போது ஒரு டைலாக் வருது, இன்னும் பல 100 வருஷத்துக்கு இந்த காட்சியை எல்லாருமே ரீமேக் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு டைலாக் பேசுகிறான்.
ஸோ ஷேக்ஸ்பியருக்கு தெரியுது 1500 நான் ஒரு தியேட்டர் ப்ளே பண்ணாலும் பல வருஷம் கழித்து இந்த சீனை ரீமேக் பண்ணுவாங்க, என் கலை ரொம்ப வருஷத்துக்கு வாருங்கிற கிளாரிட்டி ஒரு ஜீனியஸ்க்கு இருக்குது. ஆனால் காஃப்கா பாருங்கள், காஃப்கா வந்து தன்னோட நாவலெல்லாம் எரிக்க சொல்லிக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட, நல்ல பேர் மறந்துச்சு, அவரோட உயிரில் அது இருந்திருக்கு. ஆனால் அவர் தான் மனசு கேட்காம அந்த மேனுஸ்கிரிப்ட்லாம் காப்பாற்றி வச்சுருந்துருக்காரு. அது அவருக்கு பண்ணியிருக்கனால தான் இன்றைக்கி நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் காஃப்காவை. காஃப்கா தனக்காக மட்டும் கூட எழுதியிருந்திருக்கலாம், உலகம் படிக்கணும்னு ஐடியா இல்லை. பிரச்சனை காஃப்கா கிட்ட இல்லை, மறுபடியும் பாருங்க, காஃப்கா கிட்ட இருந்த பிரச்சனை அவர் இருந்த சமூகம் அப்படி இருந்திருக்கு. அந்த டைமில் அந்த ஜெர்மனி அப்படி இருந்திருக்கு, தொஸ்தோவ்ஸ்கின் ரஷ்யா அப்படி இருந்திருக்கு, வேன்கோவின் டச்சு உலகம் அப்படி இருந்திருக்கு. இதுதான் பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு மனிதனோட எவல்யூஷன் மாதிரி ஒரு நகரமும் ஒரு கலாச்சாரமும் இவால்வ் ஆகிட்டே தான் இருக்குது. சரி, நம்ம கலாச்சாரம் இன்னும் இவால்வ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திருந்தலை, நம்ம இன்னும் ஜாதி பெருமை பேசிக்கிட்டு. போன வாரம் கூட ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்து அந்த பொண்ணு இறந்து போய் தற்கொலை கடிதத்தில் கெட்ட வார்த்தை பேசித்தான் கலாச்சார கன்னிகள்லாம் உட்காந்துக்கிட்டு இன்னும் அதே கேவலமாக தான் இருக்கும். நம்ம எதுவும் திருந்துற மாதிரி எனக்கு தெரியல, நம்ம திருந்தவும் இல்லை. நம்ம சீழ்பிடிச்சி ஜாதி சீழ்பிடிச்சி இந்த ஒரு பழைய நாகரிகத்தோட சீழ்பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் பொழுபூத்து தான் சாக போகிறோம். நம்ம விளங்குவோன்னே எனக்கு ஐடியா இல்லை மக்களே. நான் டயர்டாக தான் சொல்கிறேன். நம்ம திருப்பி திருந்துவோம். இன்டர்நெட் வந்தும், பொருளாதாரம் வளர்ந்தும், அறிவு வளர்ந்தும், படிப்பு வளர்ந்தும், ஜாதிங்கிறது ஒரு பெரிய புண்ணாக அந்த சமூகத்தில் உட்காந்துருக்கு. இது மற்ற நாட்டில் கிடையாது. கேஸ்ட் சிஸ்டம்ங்கிறது இந்தியாவுக்கான ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி. இதை விட்டு நம்ம வெளியே வரப்போகிறதுலன்னு தெரிஞ்சிடுது. நீங்கள் நாத்திகனாக இருந்தாலும் அந்த நாத்திகத்தில் எந்த ஜாதின்னு கேட்குறான். கடவுளே இல்லாட்டியும் சரி பண்ணி எந்த ஆள் அப்புறம் கடவுளை பற்றி பேசிக்கலாங்கிற வரைக்கும் புத்தி. அதனால் இதை பற்றி பேசலை, நம்ம வெஸ்ட்டு பக்கமே போவோம், விலங்கின ஊரை பற்றி போவோம். இந்த அவுட் சைடர் எழுதுகிற ஒர்க்கும் அதில் ஒரு கேரக்டருங்களுமே அந்த அவுட் சைடரை ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தன்னை தான் அந்த இடத்துல அவங்க பார்த்துப்பாங்க. இந்த நட் ஹாம்சன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு பிளே ரைட். அவரோட ஹங்கர்னு ஒரு புக் இருக்குது. அவர் பசி, அவர் பசியில் வறுமையில் அலைஞ்ச டைமில் எழுதின புக்குன்னு கூட அதை சொல்லலாம். ஹங்கர், நட் ஹாம்சன், HAMSUN, நட் ஹாம்ஸ் KNUT, நட் ஹாம்சன் த ஹங்கர்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் ஒரு படம் கூட ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ரைட்ரு அவர் காலையில் கையில் ₹1 இல்லை, பசி, செம்ம பசி, கொஞ்சோண்டு காசு இருக்குது. ஆனால் அந்த காசுக்கூட சாப்பாடு வாங்க முடியல, மற்றதெல்லாம் வாங்கலாம். கோட்டை ரிப்பேர் பண்ணுறான், ரைட்டிங்கு கடன் கேட்குறான், கோப்பரான், சண்டை போடுறான். நைட்டு வரைக்கும் ஒருத்தங்கிட்ட ஏவல் வாங்கி சாப்பிட அவனுக்கு மனசு வரல. ரூமுக்கு வரான், அவன் என்னோடய ஓனர் வாடகை கேட்குறான், என்னோடய நாவல் வந்துடும், நான் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வந்துடும், சாப்பிட்டே, அதெல்லாம் சாப்பிட்டேனே அப்படின்னு பசியை காட்டிக்காமல் அந்த நாவல் ஃபுல்லாக இருப்பான். நான் ஃபுல்லாக இன்னும் பார்க்கல, ஆனால் கதை எதாவது தெரியும். த ஹங்கர், நட் ஹாம்சன்ஸ் ஹங்கர். இது நட் ஹாம்சன் தன்னோட வாழ்க்கையாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் ரைட்டர்னால் தன்னை தான் ஐடென்டிஃபை பண்ணி, அவர் ரைட்டர்னு எழுதுறாருன்னா தங்க தான் எழுதியிருக்கணும். அந்த ஒரு படம் பார்க்கும்பொழுதோ படிக்கும் பொழுதோ ப்ரைட் இருக்கும். நான் ரைட்டர், நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் என்கிட்ட காசு இல்லைன்னு மற்றவங்களுக்கு தெரியறதா, என்கிட்ட பசிங்கிறத மற்றவங்கிட்ட நான் சொல்லணுமா, மாட்டேன். இந்த கர்வத்தில் அந்த பாரதியோட படம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக காட்டியிருப்பாங்க. பாரதியார் கோட்டு போடுறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆள் ரொம்ப ஒல்லியான், டொக்கா இருப்பாரான். அந்த மிடுக்கு அவருக்கு போயிடக்கூடாது, யாரையா பார்க்கும்போது மரியாதை ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு கோட்டு போட்டு தான் உடம்பை பெருசாக கட்டிப்பா இருப்பாங்க. நீங்கள் பாரதியார் கோட்டு இல்லாத ஃபோட்டோலாம் பாருங்கள், இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஆள். நான் பாரதியாரை பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் மற்றவங்கள மீறி வந்துட்டார், ஜாதி அதெல்லாம் அதில் நான் சேர்க்க மாட்டேன் பாரதியாரை. உண்மையிலே தமிழோட எவல்யூஷனுக்கு அதிகமாக உழைச்ச ஒரு ஆள். அவரோட இதில் ஜாதி வரி வார்த்தைகள்லாம் வரும், அந்த பிராமணிய புத்திலாம் அங்கங்கே வரும். அது அந்த டைம் 1947 இந்தியாவில். ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆள் கொஞ்சம் ஒரு அவுட் சைடராக தான் அந்த அக்ரஹாரத்துலேயே அவனை வெளியே தான் வச்சுருந்தாங்க. அப்போது ஒரு கெட்ட வார்த்தை பேசுவோம், பெருமாள் முருகன் புக்கில் படிக்கிறேன் அவரை பற்றி, பாரதியாரை பற்றி. இந்த அகரகாரம் வெளியில் அந்த இதில் உட்காந்துருப்பாரான், அந்த மந்தி மாதிரி தனியாக வெளியே போட்டு உட்காந்துருப்பாரான், போகிறவங்கள்லாம் கலாச்சிக்கிட்டு பாட்டுருப்பாரான். அப்போ அவர் இந்த ஏதோ கண்ணன் பாட்டோ குழந்தைகள் பாட்டோ இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அந்த புக்கு பயங்கர சேலாம். யாரும் பேட்டி எடுக்கிறாங்களா, அது மாதிரி பாரதியாரே மாதிரி உங்களோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் அந்த புக் குழந்தைங்க பாட்டு பயங்கர ஃபேமஸாக இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏண்டா இதெல்லாம் ஒரு புக்குன்னு என்னை கேட்குறிய, சின்ன விஷயண்டா அது. பாஞ்சாலி சபதம் நான் அவ்வளோ பெரிய புக்கு எழுதுனேன், யாருமே அதை கவனிக்கலையா, கம்மு நாட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான்.
கம்முனாட்டிங்கிற வார்த்தை முதல் முறையாக பொதுத்தள பத்திரிக்கையில் பதிகிறது அந்த நிகழ்வில் தான் அப்படின்னு பெருமாள் முருகன் கெட்ட வார்த்தையை பேசுவோம் புக்கில் படித்த மாதிரி ஞாபகம். அவர் ஒரு அவுட் சைடர் தான் நம்ம ஊரில். அம்பேத்கர் ஒரு அவுட் சைடரு, பெரியார் ஒரு அவுட் சைடரு. இவங்களெல்லாம் யோசிங்க, அந்த டைமில் ஜாதி ஊறி போன ஒரு நாட்டில் ஜாதியோட பாதிப்பை பார்த்து நொந்து போய் வெகுண்டெழுந்து இங்கேருந்து நாட்டை விட்டு போய் ஸ்காலர்ஷிப்பில் உட்காந்து நைட்டு பார்க்கணும், லைப்ரரியில் உட்காந்து எல்லா இடத்துலையும் படித்து திரும்பி ரிட்டன் வந்து இவனுங்களை தாண்டி சட்டம் எழுதுகிற அளவுக்கு இருந்த அவர் கடைசி வரைக்கும் அவுட் சைடராக தான் இருந்தார். காந்தி கூட போராட்டம், நேரு கூட போராட்டம், காங்கிரஸ் கூட போராட்டம், ஜின்னா கூட போராட்டம், இன்னும் கடைசி வரைக்கும் அந்த பூனா பேக்டெல்லாம் அவர் எப்படி கையெழுத்து வாங்கினாங்க கம்பல் பண்ணிங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் அவர் தான் அவுட் சைடர் தான். அவருக்கு வந்திருக்கும், இவ்வளவு பட்டம் வாங்கி இவ்வளவு படித்த நான், உலகம் ஃபுல்லாக எனக்கு மரியாதை, நான் பிறந்த நாட்டில் என்னை வந்து பிறப்பின் அடிப்படையில் அப்படின்றான் ஏதோ ஒரு எவனோ புருடா விட்ட புராணத்தை வச்சுக்கிட்டுன்னு ஒரு வெறுத்து போன ஒரு அவுட் சைடராக தான் இருந்திருப்பார். இந்த பக்கம் நம்ம பெரியார், அவர் வந்து இந்த பாதிப்பை பார்க்காத நல்ல பணக்கார மேல் ஜாதியில் பிறந்த ஒரு ஆள். அவர் கதையில் எப்படி எழுதுறாருன்னா நல்லாயிருக்கும். பெரியார் அப்பா வந்து பெரிய பணக்காரர் போல், நல்லா துட்டு அவர் அம்மால அவங்க தான். அவர் வந்து அவரோட கிராமத்தோட ஐயர் ஒருத்தர் இருக்கார் போல். அவர் வீட்டில் போகும்போது வெளியே வச்சு சாப்பாடு போடுவாங்களாம். பெரியாருக்கு ஷாக்கா, நம்ம அப்பா ஏரியாலே பெரிய ஆள், இந்த வீட்டுக்கு சாப்பாடே நம்ம அப்பா தான் தராரு, ஆனால் அவருக்கே சோறு வெளியே வச்சு தான் போடுறாங்க, புரியலையா அப்படின்னா, இல்லைப்பா நம்மளாம் உள்ளே போகக்கூடாது, நம்மளாம் கம்மிப்பா. எப்படிப்பா நீ தானப்பா சோறே கொடுக்குற? இல்லைப்பா உங்கள்கிட்ட எவ்வளவு காசு மரியாதை இருந்தாலும் ஜாதின்னு ஒன்று இருக்குப்பாங்கிற அந்த நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பெரிய மயின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானே ஒன்றும் இல்லை போல் காசுங்கிறதே, அப்போ இந்த ஊரில் வேறு ஏதோ ஒன்று இருக்குங்கிற ஒரு எஃபெக்டை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னு பெரியார் சொல்லுது. அவர் அவுட் சைடராக தான் இருந்திருக்கணும். இப்படி இந்த அரசியலில் மட்டும் இருக்கணும் தேவையில்லை. இப்போ எழுத்தாளர் நான் பிரமிழ சொல்லுவேன், பிரமிழ யாருக்குமே ஆகாது. நீங்கள் கேளுங்க, ரைட்டிங் ஒர்க்கில் பிரமிழ்லாம் திட்டுவானுங்க, மிகப்பெரிய அவுட் சைடர். பெயிண்டிங்கில் இருக்கும், சினிமாவில் இருக்கும். நம்ம சினிமாவில் கேரளாவின் ஜான் ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருந்தார். எனக்கு தேட்டர்லாம் வேணாம், நான் ஜனங்கிட்டே போய் படம் காட்டி போகிறேன், ஃபண்டு கேட்க டொனேஷன் கேட்க போகிறேன்னு சுற்றிக்கிட்டு இருந்தால் அவர் ஒரு அவுட் சைடரு. நம்ம சத்யஜித் வந்து சிங்கான ஒரு ஆளுனா நம்ம ரித்விக் கட்டாக்குன்னு ஒருத்தர் இருப்பார் கேரளா பெங்காலில் கம்யூனிஸ்ட் ஃபிலிம் மேக்கர், அவர் ஒரு பெரிய அவுட் சைடரு. இப்படி இப்போது ஃபேமஸான கமர்ஷியல் பாலிவுட்னா நான் அனுராக் காஷ்யப் ஒரு அவுட் சைடராக சொல்லுவேன். இப்படி ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்க அதை சூஸ் பண்ணுறதில்ல, சமுதாயம் தான் அவங்கள சூஸ் பண்ண வைக்கும். அது அதுவாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் அது. இந்த அவுட் சைடர் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒவ்வொரு செஞ்சுரியிலையும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுவே கட்டமைச்சிக்கும். 1500 இருக்கிறது 600 இருக்காது, 700 இருக்கிறது 800 இருக்காது, 990 செஞ்சில் இருக்காது, 20 இருக்காதுன்னு மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸோ, ஆண் பெண் பேதமோ, பெண்ணை பார்க்குற விதமோ, ஆணை பார்க்குற விதமோ, போரோ கொலையோ தண்டனைகளோ வருஷம் மாறிக்கிட்டு இருக்கும். அது வந்து ஹிஸ்டாரியன்ஸும் எல்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ரெனைசன்ஸுமா, என்லைட்மெண்ட்டுமா, அப்புறம் 20th century 21st centuryமா, Y2Kமா, ஆஃப்டர் இன்டர்நெட்டு, பிஃபோர் இன்டர்நெட்டு, ப்ரீ இன்டர்நெட்டு, ப்ரீ ட்விட்டரு, போஸ்ட் மெட்டாவர்ஸ், ப்ரீ மெட்டாவர்ஸ்னு உலகம் பிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதோடைய ஒரு விதிகளை அதுவே கட்டமைச்சிக்கிட்டு ஒரு சமூகம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போது ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த சமூகத்தில் ஒரு மனிதன் ஒருத்தன் பிறப்பான். மனிதன், மனுஷி, ஆண் பெண் அது பேதம் கிடையாது, பிறப்பா. அந்த அமைகிறது எப்படி அமையும்னா, அவங்க அடுத்த சமூகம் எங்கே அடுத்து போகுது, எதை அவங்க தகர்க்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் அந்த மனிதனுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கும் பொழுது அவன் ஒரு ப்ராஃபட்டாக மாற வேண்டிய நிலைமை ஆகிடும். ப்ராஃபட்டுங்கிறது ஏசுநாதர் தான், ரொம்ப சிம்பிள். அவர் ஏசுநாதர் மாதிரி ஒரு அவுட் சைடர் உலகத்திலே இல்லை. உண்மையிலே ஏசுநாதர் மிகப்பெரிய ஒரு ஃபிலாசபர். பித்தாகரஸ் ஸ்கூலில் இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு ஃபிலாசபர், தனக்கு தெரிஞ்சவரை சொல்லி மக்களால் கொல்லப்பட அப்புறம் தான் அவர் கடவுள் பைபிள் எழுதுனாங்கன்னு ஒரு பெரிய கதை இருக்குது. நான் அதை நான் நம்புறேன்னு கூட வச்சுக்கோங்க. அவர் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்திருக்கணும். ஏன்னா பைபிள் புக்கில் இருக்கிற அந்த மித்தாலஜிலாம் தூக்கிட்டு வார்த்தையாக பார்த்தீங்கன்னா ஒரு தெளிந்த ஒரு அறிவில் ஒரு மனிதன் சொன்ன மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருக்காரு, கேரளாவுக்கு வந்திருக்கிறாரு. கான்ஸ்பிரசியில் இருக்கிற கான்ஸ்பிரசியை தூக்கிட்டு லாஜிக்காக படித்தா அப்போ அந்த மிஸ்ட்ரி ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கும். பித்தாகரஸ்லாம் அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. இஜிப்ஷியன் சயின்ஸ் இருக்குது. பித்தாகரஸ்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணவர்.
அவர் நம்ம ஊர் கேரளா பக்கம் இந்த இவங்க அந்த 4 செங்கல் யாகம் பண்ணுற செங்கலில் இந்த பித்தாகரஸ் தேரம்லாம் அந்த செங்கலில் அந்த பூணூல் செங்கல் அளவு வச்சு இருக்கிறத பார்த்து கொண்டு போகலாம் ஏகப்பட்ட சொல்லுவாங்க. அப்போ நிறைய உலகம் ஃபுல்லாக அந்த ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு. அஃபிஷியல் ரிலீஜன்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஊராக. ஜீசஸ் அப்போ தான் ட்ராவல் பண்ணுற ஆள் மாதிரிலாம். என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் கூட கான்ஸ்பிரசிலாம் சுற்றிட்டு இருக்கிறது ஆன்லைனில் பெரிய பிரச்சனையாக. ஒரு 4 வீடியோ 5வது வீடியோ வந்து ஜீசஸ் வந்து ஏலியன் அப்படிமா பான்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அந்த கடவுள் ஆக்கப்பட்ட கதையை விடுங்க, அவர் மனிதராகவே நான் ட்ரீட் பண்ணுறேன். வராரு, திடீர்னு எந்திரிக்கிறேன், அந்த ஊரில் இருக்கிற ஜூஸ் இருக்கிறாங்க, அங்கே போய்ட்டு ஜூஸ் கோயிலுக்கு போய் அடாவடி பண்ணுறாங்களா, விரட்டி விட்டுட்டு அடிச்சுட்டு இனிமேல் கமாண்டே சொல்லிட்டு பலி கொடுக்காதீங்க, பண்ணாதீங்க, அன்பு தான் முக்கியம். அவர் அந்த சமூகம் வந்து ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத அந்த சமூகத்தில் பிறந்தவனே முதல்ல சொல்லுவான். இது இயேசுநாதராக இருக்கலாம், கார்ல் மார்க்ஸாக இருக்கலாம், அம்பேத்கராக இருக்கலாம், பெரியாராக இருக்கலாம், காஃப்காவாக இருக்கலாம், தஸ்தவ்ஸ்கியாக இருக்கலாம், குட்டிஜப்பாக இருக்கலாம், எல்லாருக்குமே இது பொது. நான் பிறந்த அந்த இடத்துல ஒரு தவறு அப்படின்னு அவனுக்கு முதல்ல தோணும். தோன்றதை தாண்டி அதை ஆர்டிகுலேட் பண்ண தெரியணும், அதை சொல்லாக மாற்றி செயலாக மாற்ற தெரியணும். எழுத்தாளராக பிறந்தவன் எழுத ஆரம்பிச்சிருவான். இப்போ காஃப்கா எழுதுகிறான். காஃப்காவோட கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகப்போர் டைமில் ஒரு மாடர்ன் மனிதன் இந்த தன்னை அந்த மேன்லினஸ்லாம் தாண்டி ஒரு எப்போ என்ன நடக்கும் அப்படி இப்போ ஹிட்லரோட ஜூஸோட அழிவெல்லாம் அவர் ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ஆள் மாதிரி தான் காஃப்கா. த ட்ரையல் அப்படிங்கிற ஒரு கதையில் வந்து ஒருத்தன் எடுத்தோன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க, 2 பேர் தப்பு பண்ணிட்ட கிளம்புவாங்க. ஆனால் அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் அவன் கூடவே போவான். அதுதான் கதையே. எண்டிங்கில் ஒருவேளை நான் தப்பு பண்ணியிருப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும். இதுதான் மாடர்ன் மனுஷனோட ஒரு கான்ஃப்ளிக்ட். இதை தான் காஃப்கா சொல்ல வரான். ஏன்னா அந்த டைமில் அவனுக்கு இது தோணியிருக்கு, மனிதனோட மனம் இந்த இடத்துல மாறிக்கிட்டு இருக்கு. தஸ்தோஸ்கியோட டைமில் வந்து அவர் வந்து இந்த அரசியல்லாம் தாண்டி தனிப்பட்ட ஒரு மனிதனோட உள்ளம் வந்து எப்படி மாறுது, அது எவ்வளவு நல்லதையும் கெட்டதையும் சேர்த்து வச்சு சாத்தானியும் கடவுளையும் ஒன்றாக இருக்கிற ஒரு இதுங்கிறது தஸ்தோஸ்கி தோணுது. நீட்சேக்கு ஜெர்மன் ஒரு மேன்லியான ஒரு கிறிஸ்துவத்துக்கு பின்னாடி ரொம்ப மூர்க்கமாக போயிட்டுருக்கிற டைமில் வந்து மாரல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, டிசிப்ளின், வெர்ச்சு, நல்லவர்கள் தான் மிகப்பெரிய தப்பானவங்கன்னு சொல்லிட்டு பேகன் ரிலிஜனுக்கு பின்னாடி போனோம். இந்த கிறிஸ்துவம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்டி கிறிஸ்டவ தவறு இவருன்னு அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய சர்ச்சையே எதிர்க்கிறான் நீட்சே. பதறானுங்க, அந்த புக்கை பார்த்துட்டு கொளுத்து அப்படின்றானுங்க, யாரையும் லூசு பயன்றாங்க. அந்தந்த தேசத்தில் நிலத்தில் பிறக்கும் பொழுது அதில் இருக்கிற தவிர ஒரு அவுட் சைடரால் தான் சொல்ல முடியும், திஸ் இஸ் ராங். அடுத்து என்ன பண்ணுறான், அடுத்து இந்த சமூகம் எப்படி போகணுங்கிற விதிகளை, அந்த அறிவுரையோ விதியோ அவன் எழுத ஆரம்பிக்கிறான். இது வந்து நீட்சேல பார்க்கலாம். ஜரதுஸ்திரா இவ்வாறு கூறுகிறான், தஸ்பேக் ஜரதுஸ்திராவில் இருக்கும், புத்தரோட போதனைகளில் இருக்கும், ஓஷோவில் இருக்கும், அம்பேத்கர் பெரியார் புக்கில் இருக்கும், குருஜெஃபோட மெடிடேஷன் டெக்னிக்கில் இருக்கும். அடுத்து எங்கே போகணும், ஓகே இது அவனோட படைப்பு. இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதை சொல்கிறத இந்த உலகம் மதிக்குதா இல்லையா? 99.99% மதிக்காது. ஏன்னா அவன் ஒரு அவுட் சைடர்னால அவனை மதிக்கலையா? இல்லை, அவன் அப்படி சொல்கிறதுனால தான் அவன் அவுட் சைடரே ஆகிறான். என்ன நீ பொது புத்திக்கு எதிராக பேசுகிற அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பொது புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப கோபமாக யாரும் கோவப்பட்டுக்க வேணாம். பொது புத்திங்கிறது இப்போ எங்களுக்குலாம் அறிவில்லைன்னு சொல்ல வரியா? உங்களோட தனிப்பட்ட புத்திங்கிறது பொது புத்தி வராது. அந்த ஒரு சமூகத்துக்கே ஒரு புத்தி இருக்கும். நம்மளோட பொது புத்தி என்ன? ரொம்ப 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 ஜாலியாக ரொம்ப பொது புத்தி. லேட்டாக ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, கல்யாணம் ஆனவுடனே குழந்தை பிறக்கணும், லேட்டாக ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஒரு பையன் பொண்டாட்டியோ அம்மாவையோ நம்பி சோறு திங்கக்கூடாது. வேற என்ன? ஜாதி இந்தியாவின் பொது புத்தி. பெண்களை நடத்தும் விதம், ஒரு பெண் சத்தமாக பேசக்கூடாது, ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, தம்மடிக்கிற பொண்ணு கெட்டவ, தண்ணடிக்கிற பொண்ணு வந்து கெட்டவ, கைத்தராமல் ட்ரெஸ்ஸு போடுறவ, நாகரிகம், காமம், இது எல்லாமே பொது புத்தியில் வரும். இது ஒவ்வொரு ஊருக்கும் இருக்கும், நம்ம ஊர் மட்டும் இல்லை. ஜப்பானில் ஒரு பொது புத்தி இருக்கும், ரஷ்யாவில் ஒன்று இருக்கும், அமெரிக்காவில் ஒன்று இருக்கும், இங்கிலாண்டில் ஒன்று இருக்கும்.
இது அந்தந்த ஊர் இந்த விதிகளுக்குள்ளே நம்ம சிங்காகி வாழ்ந்துக்கலாம்டா அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. ஆனால் அந்த அவுட் சைடர் இருக்கான் பார்த்தீங்களா, இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறதே அப்படின்னு அவன் ஒரு கத்துவான், கூக்குரல் இடுவான். அது யாருக்கும் கேட்காது. சொன்னா கேளுங்கடா, அது தப்பாக இருக்குதுடா அப்படி. லூசு பையன் ஓரமாக போ. அவன் தான் அவுட் சைடர். இது மக்கள்கிட்ட பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா, அவங்க ஏன் அவனை ஒதுக்குறாங்கன்னா, அவன் தவறு அப்படிங்கிறதுனால அவனை ஒதுக்கலை, அவன் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறதுனால தான் ஒரு ப்ராஃபட்டை ஒரு அவுட் சைடர் ஆக்குறாங்க. ஏன் அவங்க தவறுன்னு சொல்லணும்? அவங்க தெரிஞ்சே நம்ம வச்சுக்கிற விதிகள் நம்ம அது மாறக்கூடிய விதிகள் தான். ஆனால் இப்போதைக்கு நமக்கான ஒரு பாதுகாப்புங்கிற ஒரு ஷெல் ஒரு சமூகம் வச்சுக்கிற பொது புத்தியை, அந்த ஷெல்லை கல்லை விட்டு உடைக்கிற வேலையை ஒரு அவுட் சைடர் பண்ணும் பொழுது சமூகம் பதைக்கும். நீட்ஸே வாயை மூடிக்கிட்டு நாங்கள் ஜெர்மன் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்க, என்ன மொராலிட்டி, வார் தப்புங்கிற, மொராலிட்டி தப்புங்கிற, என்ன நீ இந்த மாதிரி நாங்கள் நல்லவங்க, மற்றவங்களுக்கு தியானம் பண்ணுறது தப்புன்ற, உதவி பண்ணுறது தப்புன்ற, எல்லாருமே சைக்கோன்ற தப்புடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி என்ன மொத்தம் உண்மையாக சொல்கிறான், பிரச்சனை இருப்போது மாப்பிலாம் புக்கெல்லாம் கொளுத்தி விடு. இதுதான் ஒரு அவுட் சைடருக்கு நடக்கக்கூடிய விஷயம். அது ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து ஃபேமஸ் ஆகி சென்சார்ஷிப் ஆகணும் கூட தேவையில்லை. சில அவுட் சைடரோட இதில் உலகமே கண்டுக்காது. இப்போ நீட்சே புக்கை தூக்கி யாரும் கொடுத்தாங்களான்னு தெரியல, வேன்கோ பெயிண்டிங் யாரும் முதல்ல பார்க்கவே இல்லை. அது மதித்து எதிர்த்தா கூட ஒரு ஆர்டிஸ்ட் சந்தோஷமாக இருக்கும். வாவ் பாடுறா, என்ன அப்போஸ்லாம் பண்ணுறாங்கனாவது. அப்போ அந்த அப்போஸ் கூட ஒரு சமூகம் அவனை அங்கீகரிக்கிறது தான். அவனை கண்டுக்கவே இல்லை, அப்படி நெக்லெக்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய ஒரு தண்டனை ஒரு அவுட் சைடருக்கு, அவனோட சொல்கிற அந்த ப்ராஃபஸிக்கு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஒருத்தர் இருப்பாள், கெசாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் மித்தாலஜி, கிரீக் மித்தாலஜியில். கெசாண்ட்ரா அவள் மென்டல் அப்படிங்கிறத விட என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி உணர்வா, குழந்தைத்தனமாக இருப்பாள், கடலில் உட்காந்து கத்திக்கிட்டே இருப்பாள். ஆனால் அந்த கிரீக்கு அந்த இலியட் வாரப்போ அவள் அந்த நாவல், அந்த எப்பிக்கில் நடக்க போகிற அத்தனையுமே அவள் ப்ராஃபஸியாக உட்காந்து கத்துவாள். ஆனால் அவள் யாருமே கேட்க மாட்டான். ஏதோ முட்டா, ஏதோ லூசு, ஏதோ சும்மா வளர்றா, உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனால் அவன் சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் யாருக்குமே அது காதில் விழாது. ஆடியன்ஸுக்கு தெரியும் அவள் கரெக்டாக தான் சொல்கிறா. நாங்களும் எப்பிக்கோட எண்டு முடிவுலாம் தெரிஞ்சு தான் ஒரு எப்பிக்கே படிப்பாங்க. ஸோ இந்த கெசண்ட்ராவோட வேலை தான் அவுட் சைடரோட வேலையை. என்ன கத்தினாலும் கேட்க போகிறதில்ல. சில பேர் தெளிவாகிடுவாங்க. இல்லை நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீட்சே வெக்ஸ் ஆகிட்டார், வெறுத்துட்டார். அவர் பைத்தியமானதுக்கு காரணமும் சமூகம் அவரை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு தான். காட் இஸ் டெட் அப்படின்னாரு ஜரதுஸ்திரா. இவ்வாறு கூறினான் புக்கில். காட் இஸ் டெட். ஜரதுஸ்திரா இறங்கி வரான். நீட்சேவோட ஜரதுஸ்திரா இறங்கி வரான். ரொம்ப வருஷமாக தியானத்தில் சந்தோஷமாக இருந்த குகையிலேருந்து ஜரதுஸ்திரா எழுகி வரான். அவன் கையில் இருக்கிற பாம்பு வருது, அவங்களோட கழுகு மேலே பறந்த போது அது அவனோட சிம்பல். பாம்புங்கிறது மண்ணோட மண்ணாக வாங்குற எர்த்லி பவர். ஈகிள் காற்று, அந்த பவர் ஆஃப் த ஸ்கை, ரெண்டும் வருது. மேலேயும் கீழே ரூட்டடாக இருக்கிற ஜரதுஸ்திரா எங்கே இருக்கும்போது வயதானவர் ஜாலியாக அந்த பக்கம் வராரு. ஜரதுஸ்திரா என்னப்பா இவ்வளோ வருஷம் ஆச்சு, எப்படி இருக்க? நாளாக அப்படியே உள்ளே இருந்துட்டேன். சரி, பயங்கர சந்தோஷமாக இருக்குது, உள்ளே வச்சுக்க முடியல சந்தோஷத்தை. ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் அழகாக சொல்லும். ஜரதுஸ்திரா அவரோட புக்கை அவரோட எழுதியிருப்பார், எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருப்பார். தன்னோட சந்தோஷத்தை உள்ளே வச்சிக்க மாட்டான் ஒரு ப்ராஃபிட், தரணும்னு ஆசைப்படுவான் அப்படிம்பார். இப்படி தரப்போய் தான் இயேசுநாதரை தூக்கி சிலுவையில் அடித்தாங்க. என்னது ராஜாங்க உள்ளே இருக்காங்க, கூப்பிடுவானே அப்படின்னு. ஸோ அதை எனக்கு தரணும் போல இருக்கு, மக்கள் இறங்கி போகிறாடி, போவாதரா அப்படின்னு பாரு தாத்தா. இந்த மாதிரி ஜாலியாக கார்டனிங் போயிட்டுறாங்க, போவாத அவங்க, நீ சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க மாப்பிள்ள, நான் போகிறேன் விடுங்க. அப்போ அவன் தாத்தாவை தாண்டி போவார். அப்போ ஜரசுத்தரங்களும் சொல்லிப்பான், தாத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், ஆனால் அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் கடவுள் இறந்துட்டாருன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். காட் இஸ் டெட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு புக்கில் வருது, வெஸ்டர்ன் புக்கில், ஜெர்மன் மொழியில் நீட்சே எழுதுகிறான். அந்த வார்த்தை சமூகத்தை உடச்சிருச்சு. ஆனால் நீட்சேவே முதல்ல உடச்சிருச்சு. இதில் ஓஷோ சொல்லுவார், நீட்சே பைத்தியமாக போனதுக்கு அவரோட அந்த வார்த்தை தான் காரணம் பார். சரி, காட் இஸ் டெட் அப்படின்ட்டார் நீட்சே. அதுக்கப்புறம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வெறுமை மட்டும்தான் இருந்திருக்கு. அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் பைத்தியமாயிட்டார். ஆனால் அதுக்கு அடுத்த நிலை நான் தான் கடவுளுங்கிற புத்திசமோ தியானமோ ஜென்னோ வரும். அந்த தியானம் நீட்சே கற்றுருந்தால் பைத்தியமாக இருக்க வாய்ப்பில்லைன்னு ஓஷோ சொல்லுவார். இதுதான் அவரோட கருத்து.
ஸோ ஜரதுஸ்தெல்லாம் இந்த வார்த்தை வரும், கடவுள் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு இதை வந்து சொல்லும் பொழுது தான் இதுதான் இந்த ப்ராஃபஸிங்கிறது. இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நீட்சே வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நான் ஒரு ஜீனியஸு, ஆனால் என் புக்கை யாரும் படிக்க மாட்டாங்கன்னே ஒரு கட்டுரை எழுதுவார். ஒய் ஐ ஆம் ஜீனியஸ்னு ஒரு கதை இருக்கும். நான் ஜீனியஸ், இந்த நாடு என்னை ஏற்றுக்கலாம், நான் ஜீனியஸ். ஏதாவது அங்கீகரிப்புக்கு ஏங்குற ஒரு மனசாக போயிடுச்சு நீட்சேயோட மனசு. இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் குட்டிஜெஃப். ஏன்னா குட்டிஜெஃப் ஒரு ஞானம் அடைந்த மிஸ்டிக் அப்படின்னால அவங்க கிளாரிட்டி என்னென்னா, நமக்கான வேலையை செய்வோம், நமக்கு அங்கீகாரம் இருக்காது, தேவையும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவை இல்லை அப்படிங்கிறது முக்கியம். அந்த கிளாரிட்டிக்கு ஒரு கலைஞன் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அங்கீகாரம் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். குருஜெஃபுக்கு அது தேவையில்லை, அது ஒரு பொய். அது அப்படி எனக்கு மிகவும் கம்மியான ஃபாலோவர்ஸ் மட்டும் இருங்க அப்படின்னா ஒரு 20-30 பேரை சேர்த்துக்கிறார். அதில் நம்மளை அவுஸ்பென்ஸ்கி அவங்கிறதும் ஒன்று. அவர் எழுதின புக்கு தானே உலகம் ஃபுல்லாக குருஜெஃபர் டீச்சிங்ஸை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 4th வே, 4ஆம் வழி. உலகப்போர் 1 அதை வந்த டைமில் வருது. ரஷ்யா எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க. வர்ற டைமில் இவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஒளிவான இடம் தேடி போகிறார். என்னங்க வார் நடக்குது, நீங்கள் அதுக்கு எதாவது போய் தடுக்கிற வழியை பார்க்காம எங்களை கூட்டிக்கிட்டு எங்கே போய் நம்ம ஒன்றா இருந்து எங்கே போய் நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறது? இல்லை, வார் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. வார்னா என்ன? தூங்கிக்கிட்டு இருக்கிற 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பார். அங்கே என்ன போய் யாரை போய் தடுப்பீங்க? தூக்கத்தை விட்டு அவங்க முழிச்சாதான் உண்டு அப்படிம்பார். இதுதான் வாரை பற்றி குட்டிச்சோட கருத்து. ஆனால் அவருக்கு தெரியும், இந்த 20 பேரால் நம்மளால் அவங்ககிட்ட சொல்லித்தர முடியும், இது போதும் அப்படின்னா அவர் இருந்துச்சு. அவர் புக்கு எழுதுகிறார், அந்த பீல்செபப் டேல்ஸ் டு ஹிஸ் கிராண்ட்ஸ்னு ஒரு புக்கு அதை எழுதுகிறார். இது மிகவும் கஷ்டமான புக்கு, எல்லாரும் படிக்க முடியாது, அவனுக்கு புரியுதோ அவனுக்கு மட்டும் புரியட்டுங்கிறார். இந்த அளவுக்கு தன்னை கம்மி பண்ணிக்கிறதே அவருக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. உலகம் ஃபுல்லாக ப்ராஃபிட்டுக்கோ அவுட் சைடருக்கோ இதுதான் நிலமை. ஆனால் தஸ்தோவ்ஸ்கிக்கு அப்படி இல்லை. அவருக்கு வாடகை கட்டணும், கல்யாணம் ஆகிடுச்சு, வட்டி கட்டணும், கரண்ட் இருந்துச்சு, அவர் நாவல் விற்றே தீரணும். அவர் நாவல் விற்கிறனா ஃபெயில் ஆகிடுவார். இன்றைக்கி நீங்கள் கிளாசிக்காக சொன்ன நாவல்லாம் அவர் பயங்கரமாக விற்றுச்சா நமக்கு தெரியாது. கடனில் தான் கண்டிப்பாக இறந்துருப்பார். அப்படி எதுவும் எனக்கு தெரியும், பயங்கர ரிச்சாக இருந்தார்ல எனக்கு தெரியல. ஆனால் லியோ டால்ஸ்டாய் மிகப்பெரிய ஜமீன்தார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மக்களுக்காக இறங்கி வந்தது அவரோட ஒரு மனசு. அது பெரியார் பிரச்சனை, இங்கேருந்து அங்கே பிரச்சனை இல்லை, மனசு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதுங்கிறது புத்தருக்கான மாதிரி. ஸோ இது 2 விதமான ஒரு விஷயம் இருக்கும். அடுத்து இந்த அவுட் சைடருக்கு வந்து பெரிய விஷயம் வந்து அவங்க ப்ரெசண்ட் வாழ்க்கை வந்து நரகமாக தான் இருக்கும். இன்பம் இருக்காது, துன்பம். ஏன்னா முறை சமூகம் உங்களை ஒதுக்கி வைக்குதுன்னா ஃபினான்ஷியல் விஷயம் இருக்காது, குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது, தினசரி வாழ்க்கைக்கான தேடலுக்கும் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது. இப்போது நீட்சே 34 பெரிய ப்ரொஃபஸர் இருந்தார், அப்புறம் காலேஜை விட்டார், வேலையை விட்டுட்டு தனியாக எழுத ஆரம்பித்தார். காஃப்கா வந்து சேல்ஸ்மேனு ஏதோ ஒன்று. கால்மார்க்ஸ்லாம் கடன், கடைசி வரைக்கும் கடன். ஒவ்வொரு முறை எங்கல்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய கொள்கைகள்லாம் லெட்டரில் எழுதிட்டு கடைசியில் என்ன ஜன்னி காசு கேட்குதுப்பா, வாடகை கட்டணும், பாப்பாவுக்கு பால் இல்லை கொஞ்சம் காசு அனுப்பும்பார். அங்கே எங்கல்ஸும் பிச்சை, அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வெளியே வந்துவார், காசு இல்லாமல் அவரும் பிச்சை எடுத்து இவருக்கு அனுப்புவார். வேன்கோ கேட்கவே வேணாம். ஸோ அவங்களுக்கு அந்த நிறைய அவுட் சைடராக ஒருத்தன் போகிறதுக்கு சில பேருக்கு அந்த அழைப்பு வந்தாலும் போகிறதுக்கு யோசிப்பாங்க, எப்பா அவங்க கஷ்டம் நமக்கு வேணாம்ப்பான். உலகம் ஃபுல்லாக பல வேன்கோக்கள் இருந்திருக்கலாம், உருவாகி இருக்கலாம். ஆனால் வேன்கோ எடுத்த அந்த பயணத்தை எடுக்க நிறைய பேர் பயந்துக்கிட்டு அப்படியே அமுங்கி சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கூட செத்துருந்துருக்கலாம். ஏன் வேன்கோக்கள் உலகம் ஃபுல்லாக ஒன்று தான் இருக்கானா, அந்த வாழ்க்கைக்கான அந்த பயணத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போகிற தில் அவங்ககிட்ட இருந்துச்சு. இதுதான் நிறைய பேர் பாதியிலே திரும்பிடுவாங்க, போதும் அந்த ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். அந்த எரியிற நெருப்பில் சொல்லியிருப்பேன், அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் ஒவ்வொரு முறை விழும் பொழுதும் நருட்டோ சொல்லுவான். நருட்டோ நான் ரொம்ப டிப்ரெஷனில் லாக்டவுன் டைமில் இருக்கும்பொழுது நருட்டோ காப்பாற்றுச்சு. அனிமியை நருட்டோ போய் தனியாக ஒரு நாள் பேசுவோம். அதில் சமயத்தில் சொல்ல சண்டை ஒன்று நடக்கும், அடி வாங்கிட்டே இருப்பான். நருட்டோ குட்டி பையன் அடித்து விழுவான், திருப்பி எந்திரிச்சு நிற்பான், திருப்பி சிரிப்பான், வாங்குவான், ரத்தம் கொட்டு, திருப்பி நிற்பான், திருப்பி சிரிப்பான். என்னடா பார்த்தா எந்திரிச்சு நிற்கிற அப்படி. நான் எந்திரிச்சு நிற்கிறத விடுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிப்பான்.
அந்த இடம் கண்ணில் இருந்து தண்ணி. ஆனால் நருட்டோக்கு எவ்வளோ ஒரு கிளாரிட்டி இருக்குது பாருங்களேன். நருட்டோ ஒரு சபிக்கப்பட்ட பையன், அவன் வயிற்றில் 9 tailed fox இருக்குது, அவன் ஒரு சாபம். அந்த சாபத்தால் அவன் கூட யாரும் சேர மாட்டாங்க, ரொம்ப லோனர் அவனுக்கு ஆசை ஹொக்ககே 5th ஹொக்ககே ஆகணும் ஆசை. ஆனால் நருட்டோ கிட்ட பிடிச்சது 2 விஷயந்தான். முயற்சி பண்ணுறதை விடமாட்டான், 2வது சொன்ன சொல்ல காப்பாற்றிடுவான். இது 2ம். ஸோ நருட்டோ கூட ஒரு அவுட் சைடர் தான், அந்த ஊரில் ஒரு அவுட் சைடர் தான், சிங்காவாத ஒரு முட்டா பையன். நருட்டோ ரைட்டரே ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், நருட்டோ எனக்கு பிடிக்காது, அவர் முட்டா பையங்கிற நருட்டோ ரைட்டரே, எனக்கு இவன் தாங்க பிடிக்கும், அந்த இவர் சாசிக்கா தான் பிடிக்கும், நருட்டோ முட்டா பையன், விளையாட்டுத்தனம், அவன்கிட்ட அசிங்கம், அவசரம் கொடுக்க அப்படிங்கிறார். என்னையா நீ விரும்பின உலகமே விரும்புகிற கேரக்டரை உனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இந்த அவுட் சைடர் இப்போ நான் என்ன பெருசாக பேசிக்கல, எனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு. முதல்ல டெம்பிள் மேய்க்க ஆரம்பிக்கும் பொழுதோ, யூடியூப்னா என்னென்னு யாருக்கும் தெரியாத பொழுது, தெரியாத ஒரு ஃபார்மெட்டை நான் யூஸ் பண்ணும் பொழுதோ நான் அதை அனுபவிச்சிருக்கேன். என்கிட்ட என்னங்க லூஸ் மாதிரி நெட்லலாம் வீடியோ போட்டுட்ருக்கேன், என்னங்க பிரயோஜனம்னு என்கிட்ட கேட்ட என் நண்பர்களே இருக்காங்க. இன்றைக்கி பார்த்து சிரிப்பாங்க, அன்றைக்கி சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம்லம்பாங்க. சிம்பிளாக என்னங்க சும்மா யூடியூப்பில் என்னங்க ஆக போகுது அதில் போட்டு அப்படிம்பாங்க. அப்போ அந்த டைம்லலாம் உண்மையில் எனக்கே பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு நான் செய்கிற வேலையில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அவ்வளோதான் நான் பண்ணேன். இந்த அவுட் சைடர்கிட்ட இந்த இதை பார்த்துருந்துருக்கலாம். ஒன்று அவங்களுக்கு என்னவா ஆகுங்கிறது தெரியாது. இன்றைக்கி இது இவ்வளோ பேர் பார்ப்பாங்க, அதனால் எனக்கு படம் கிடைக்கும், இவ்வளோ தூரம் வர முடியும், வெளியில் எனக்கு தெரியுதுங்கிற ஐடியா எனக்கு உண்மையில் இப்போ தெரியாது. இப்போ வர பசங்களுக்கு தெரியும். இப்போ வர பசங்களுக்கு நான் மதன் கோரி மாதிரி ஃபேமஸ் ஆகலாம், பிலிப் மாதிரி ஆகலாம், பிளாக் ஷீப் மாதிரி ஆகலாங்கிற ரெஃபரன்ஸாவது இருக்குது. ஆரம்பிக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு வழி கூட தெரியாது. ஆனால் சிரிச்சுக்கிட்டு நான் பண்ணுறது சந்தோஷமாக இருக்குங்கிற வார்த்தையோடையே நான் ஓடிக்கிட்டு இருந்த டைமில் இருந்திருக்கும். இப்போது ஃப்யூச்சரிஸ்டிக்காக வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் அவங்க பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஒர்க்கோட ஹாப்பினஸ்லேயே ஓனர் தான் பாதி அவுட் சைடரோட வேலையாகவே இருந்திருக்கும். இப்போது பிலிப் அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப வருத்தம். தம்பி தான் சார் அவன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கூட நான் பேசலை, எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அவன் ஒரு அவுட் சைடர் தான். இப்போ அவன் பண்ணுறது என்னென்னா, நம்மளோட அந்த பொது புத்தியை பிரேக் பண்ணுற வேலை பிலிப் இருக்குது. வார்த்தை பிரயோகம் அப்படி தான். ஆனால் அந்த வீடியோ தப்புன்னு சொன்ன எல்லாருமே அந்த வீடியோ ஜோக்காக இல்லைன்னு யாரும் சொல்லலை, எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. இந்த பொது புத்தியிலிருந்து அவுட் சைடர் எங்கே அட்டாக் பண்ணுறாங்கன்ற கரெக்டான எக்ஸாம்பிள் இந்த விஷயந்தான். எல்லாருமே சிரிச்சிட்டாங்க, யாருமே ஜோக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலையா, பயங்கரமாக சிரித்தோம்பா. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்க? அந்த 2 வார்த்தைக்கான கான்ட்ரடிக்ஷன் தான் பொது புத்தி. சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் அவன் வேலை, அது நடந்துருச்சு. ஸோ தப்பாக இருந்துருச்சுன்னா சிரிப்பு வந்திருக்காது, கோவம் வந்துருக்கு, சிரிச்சிட்டோம். ஆனால் கோவப்பட்ட ஆகணுங்கிறது பொது புத்தியோட ரியாக்ஷன். அது எப்படி இந்த சமூகத்தில் யாரெல்லாம் ஏற்றி விட்டாங்க அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். அது நமக்கு அது பின்னாடி இருக்கிற அரசியல். அது இந்த மாதிரி அவுட் சைடர் விஷயம் ஒரு ஆர்ட் பண்ணும் பொழுது எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது பேட்டர்ன் தெரிஞ்சு தான் பண்ணுறோம். இப்போ யாரும் சர்ச்சுக்கு சப்போர்ட்டாகவும் பேச போகிறதில்ல, அவனை கன்சோல் பண்ண போகிறதில்ல, அவன் திருப்பி அவனோட ஒர்க்கை பண்ணுறது அவன் கையில் தான், அவன் மட்டும் தான் அந்த ஜேர்னியை ஃபேஸ் பண்ணணும். இது எனக்குமே ஆயிருக்கு. நானும் தனியாக உட்காந்து கதறிக்கிட்டு அழுத காலங்கள்லாம் உன்னை என்ன தான் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு இது தேவையான்னு. ஆனால் அந்த கலையை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு அவுட் சைடருக்கும் அந்த நம்பிக்கை வேணும். இது இதே மிஸ்டிசிசம் படி போனீங்கன்னா ஓஷோ சொல்லுவோம். ஓஷோ அந்த அவுட் சைடர், ஓஷோவோட பயோகிராஃபி அவரே தனக்கு சொன்னதெல்லாம் படிச்சிங்கன்னா நம்மளாவது மூளை தாட் வேர்ட்ஸுங்கிற வார்த்தைக்குள்ளே ஓடுறோம். ஓஷோ எல்லாத்தையும் விட்டுட்டு தியானத்தை தேடி போகிறேன்னு இருந்தவரெலாம் 24 வருஷம் பைத்தியமாக நான் மரத்து மேலே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். என் எல்லாமே யோசிக்க கலையாக சொல்லுவார். கண்ணை முடி உட்காந்து வானத்தை பார்த்துட்டு கண்ணில் தண்ணியாக கொட்டும், என்னை ஏன் இப்படி பைத்தியமாக்குறேன், ஏன் கஷ்டப்படுத்துகிற, நான் ஏன் இப்படி தேடிட்டு இருக்கேன், நான் யாருன்னு தேடுறேன், எனக்கு புரியல, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, எனக்கே அந்த வாழ்க்கை அமையலன்னு வருத்தப்பட்டார்னே ஓஷோ ஓப்பனாக ஒத்துக்கிறார். அந்த டார்க் நைட் ஆஃப் த சோலை தாண்டி எனக்கு ஒரு நாள் நான் உண்மை தெரிஞ்ச போது நான் கண்ணில் தொட்டி நன்றி கூறினேன் உலகத்துக்கு. அந்த பைத்தியக்காரத்தனை எனக்குள்ளே உருவாக்கி நான் தாண்டி வந்ததுனால தான் இன்றைக்கி நான் அந்த ஓஷோங்கிற இதில் இருக்கிறேன்னு அவரே சொன்னார். இந்த லாஜிக்கல் ரீசனிங் அவர்கிட்ட தெளிவாக இருந்ததுனால மட்டுமே தான் எனக்கு ஓஷோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. சாமியாரும் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் மேஜிக் நடந்துச்சு, ஒளிவட்டம் தெரிஞ்சுது, கடவுள் இறங்கி வந்தார், கனவுல வந்தார். ஓஷோ ஒன்று கூட அப்படி சொன்னதில்லை. ஒரு எழுத்தாளனோட, ஒரு பெயிண்டரோட, ஒரு ஃபிலிம் மேக்கரோட, ஒரு கவிஞனோட தேடல் எப்படியோ அவனோட தியானத்தோட தேடல் அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் ஓஷோ.
சராசரி ஒரு மனிதன், ஒரு ப்ரொஃபஸர், காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இப்படி இருப்பேன், இந்தியா ஃபுல்லாக டூர் போய்ட்டு தெளிவான ஒரு வாழ்க்கை தான். அவர் மிகப்பெரிய அவுட் சைடர். இந்தியாவிலேருந்து போயிட்டு அமெரிக்காவில் ஆசிரமம் கட்டி அங்கே ஒரு தவறு நடந்து அங்கே திருப்பி விரட்டி திருப்பி இந்தியாவில் இவ்வளவோ 300 புக்கு எழுதியும் தெளிவாக சொல்லிடுவான் ஓஷோ ஒரு செக்ஸ் சாமியார், செக்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாரு தெளிவாக சொல்லிவிடுவான். நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஓஷோ படித்தவங்களாம் என் கூட பேசியிருக்காங்க, சொல்லியிருக்கேனே. ஓஷோ வந்து நல்லா மேட்ரு பண்ண சொன்னாருங்க, நிறைய பேரை மேட்ரு பண்ண சொன்னார், பாலிகாமி பேசினாருன்னா நான் எல்லா புக்குமே எல்லாம் கரைச்சி குடிச்சாச்சு. இல்லையேங்க, ஒரு 95% தியானத்தை பற்றி தானே பேசியிருப்பார். அங்கங்கே பேச டாப்பிக்கில் இதுவும் வந்துடும். ஏன்னா ஓஷோ வந்து இந்த பொது புத்தியை உடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து ஓஷோ. பெரியார், அம்பேத்கர் வந்து அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து எப்படி உடைச்சாங்களோ அவங்க ஒட்டுமொத்த மனது, மூளை, அறிவு அப்படிங்கிறதே உடைக்கக்கூடிய ஒரு இது இருந்ததுனால சொல்லுவார், நான் சொல்கிறதெல்லாம் கோபமாக இருக்கும், உங்களுக்கு திட்டலாம், என் மேலே கோபம் வரலாம், அந்த கோபம் தான் எனக்கு வேணுங்கிறார். இது எவ்வளவோ நீங்கள் பழகின ஒரு அறிவு பிரேக் ஆகுது, அப்போ தான் தியானத்துக்குள்ளே போவீங்க அப்படிங்கிறது ஓஷோவோட ஒரு கருத்தாக இருக்குது. அதுக்கான ஒரு பிரச்சனைகள், திட்டு, அவமானம், நிறைய பிரச்சனை பண்ணுங்க, என்ன திட்டுங்க, அப்போ இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளே வரட்டும், ஒரு 100 பேர் நான் திட்டுவான், ஆனால் நான் 2 பேர் தியானம் கற்றுப்பான், அது 2 பேர் தான் எனக்கு போதும் அப்படிங்கிற ஆள் தான் ஓஷோ. இந்த ஒரு இன்டர்னல் சஃபரிங், ஒரு தனிப்பட்ட ஒரு சஃபரிங் வந்து ஒவ்வொரு அவுட் சைடருக்குமே இருக்கும். உலகம் நல்லா போயிட்டுருங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு அவுட் சைடரும் யோசிப்பான். இல்லை, இந்த ஹைரார்கி ஸ்ட்ரக்சர் நான் இருந்துக்கிறேன், எனக்குன்னு ஒரு வேலை, ஒரு வீடு, ஒரு குடும்பம் அப்படின்றவனுக்கு இந்த கவலை மாரியே இல்லை. காலைல எந்திரிப்பான், அலாரம் வைப்பான், கொளிப்பான், ஆஃபீஸ் போவான், தூங்குவான், ஓகே. இந்த கேள்வி கேட்குற மனசை வந்து இதை விட்டுட்டு வெளியே வரணும்னு துடிக்கிற மனசெல்லாம் அந்த கேள்வி கேட்கும். இவனுங்களாம் நல்லா இருக்கானு, எனக்கு மட்டும் இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் என் கோவம் வருது, நான் மட்டும் என் ஜாலரை அடிக்க மாட்டேன்றேன், எனக்கு மட்டும் என் ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது, எனக்கு மட்டும் இவங்ககிட்ட போய் நிற்கணும், ஜிங்சா கடிக்கணும்னு தோணலைங்கிறவங்க எல்லாருக்குமே தோணிருக்கலாம். இங்கே இருக்கிற வேலைக்கு ஆர்டிஸ்ட் இல்லாமல் வேலைக்கு போகிற எல்லாருக்குமே தோணிருக்கலாம். நிறைய பேருக்கு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணலாமான்னு ஐடியா இருக்கும், வேலையை விட்டுட்டு போகலாமான்னு இருக்கும். இது எல்லாமே ஒரு அவுட் சைடரோட வேலை தான். இப்போது மைக்ரோசாஃப்ட்டோ, ஆப்பிளோ, நம்ம விக்கிபீடியாவிலேருந்து கார்ப்பரேட் எல்லாமே இன்றைக்கி கார்ப்பரேட்டு திட்டலாம் பயங்கரமாக இருக்கலாம். அவனுங்க ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் அவுட் சைடாக தான் இருந்திருப்பான். இன்றைக்கி கார்ப்பரேட் புத்தி வந்து அவுத்து போட்டு ஆடினாலும், அமேசான் வந்து ஒரு சின்ன கராஜில் ஆரம்பிக்கும் போதோ, விண்டோஸ் வந்து நான் தனியாக ஒரு கம்ப்யூட்டர் கொண்டு வந்து சொல்லுவோம், அவனை பார்த்து எல்லாம் சிரித்தாங்க. ஸ்டீவ் ஜாப் பார்த்து சிரிச்சிருப்பானுங்க. தனிப்பட்ட அவங்க ஆரம்ப கைம்பெற எல்லாம் அவுட் சைடராக இருந்திருப்பான். என்னையா லூஸ் மாதிரி பொழப்ப பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறான். ஆனால் அதை தாண்டி வர ஒரு விஷயம் வந்து அவுட் சைடர் பார்க்கும். ஆனால் எவ்வளவோ ஜெஃப் பெசோஸோ, ஸ்டீவ் ஜாப்ஸோ வெளியே வந்திருப்பாங்க. என்னப்பா ஏதோ இன்டர்நெட்டு கம்பி இதெல்லாம் எங்கே விளங்க போகுதுன்னு ஒரு ப்ராபசி தெரிஞ்சும் இப்போ அந்த சமூகத்தோட பொது புத்திக்குள்ளே ஈர்த்து விட்டுறவங்க 1000 பேர் இருந்திருப்பாங்க. தாண்டி வரவங்க மட்டும்தான் அதை செய்கிறான். நீங்கள் வாழ்க்கையில் இதை ஜெயிச்செல்லாம் சொல்லி பேசுவாங்களே, நான் வெற்றி பெற்றேன்லாம், அவங்கெல்லாம் ஒரே பேட்டர்ன் வச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு மேலே மற்றவனை ஏமாற்றி ஸ்கெட்ச் போட்டு தான் மேலே வரணும். ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வச்சுருக்கவே மாட்டாங்க. கால்குலேட்டட் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, கண்மூடித்தனமான ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து எல்லாருக்குமே அது மனசில் வந்துடாது. அதுக்கான நிலைமையும் சில பேருக்கு இருக்காது. சில பேர் சம்பளத்தை நம்பி தான் வீட்டு சாப்பாடே இருக்கும், சில பேருக்கு அந்த நிலைமை இருக்காது. ஆனாலும் சம்பளத்தை நம்பியே வீட்டு சாப்பாடை இருந்தவனும் கூட ரிஸ்க் எடுப்பான். எல்லாம் இருந்தும் பண்ணாமலே வீட்டில் உட்காந்து இருப்பான். அது மனதளவில் இருக்க தவிர சுற்றி சரௌண்டிங்கில் வராது. நம்ம நிக்கோலஸ் டெஸ்லா அவுட் சைடர், எடிசன் அவுட் சைடர், ஒரு ஐன்ஸ்டீன் யோசிச்சு பாருங்கள். சொல்கிறாரு, டைமை வந்து ஈக்குவேஷனில் சேர்க்குறாரு. ரிலேட்டிவிட்டி சொல்லும்போது சிரிக்கிறானுங்க. லைட்டு வந்து போத் அஸ் எ பார்ட்டிக்கல் வேவ்னா அது எப்படியா ஒரே விஷயம் 2 மாவும் இருக்கும், லூஸ் மாதிரி பேசாதான்றாங்க. இன்டர்நெட் வரும்போது சிரித்தாங்க, குவாண்டம் ஃபிசிக்ஸ் வரும்போது சிரித்தாங்க, ஃபெய்ன்மேனை பார்த்து சிரித்தாங்க, சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவுட் சைடை தாண்டி 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 வந்துக்கிட்டே தான் இருப்பான். ஆலன் டியூரிங் இருக்கார், கேவாக இருந்து அவர் கேங்கிறதுனால அவரை அவ்வளோ பெரிய இந்த இமிட்டேட்டிங் கேம் அதில் பார்த்தா தெரியும். அவரை ஸ்டேஷனில் கூட்டி போய் ஹராஸ் பண்ணி தற்கொலை பண்ண ஒரு ஆள், மிகப்பெரிய ஜீனியஸு. அப்போது அவருக்கு நடந்த டார்ச்சர், அவர் அவுட் சைடு, மிகப்பெரிய அவுட் சைடர் அவருக்கு நடந்ததுன்னு. ஆனால் அன்றைக்கி அவரோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் இருக்கையில் வேலை செய்யுது. ஆனால் அவரை அன்றைக்கி இப்போ தான் மன்னிப்பு கேட்டிருந்துச்சு கவர்மெண்ட்டு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில். இப்போ லேட்டாக கேட்டிருந்தாங்க. அந்த மன்னிப்பெல்லாம் கேட்பானுங்க, கவனிச்சிருக்கேன். மன்னித்துக் கொள்ளுங்கள்னு ஒருத்தன் செத்து 100 வருஷம் கழிச்சுலாம் மன்னிப்பு கேட்பானுங்க. நான் இந்த ஷேக்ஸ்பியருக்கு போவோம், அவர் அவுட் சைடர் தான். என்னங்க சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ கூட போய் பாருங்கள்,
டிட் ஷேக்ஸ்பியர் ரோட் இஸ் பிளேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இல்லைன்னு வரும். ஷேக்ஸ்பியர் ஒரு பிளேவை எழுதலை, அவர் எழுதலை, வேறு யாராவது எழுதினாங்க. ஃப்ரான்சிஸ் பேக்கன் எழுதினார், கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதினார், இன்னொரு டியூக் ஒருத்தர் எழுதினார். இது அவர் கிடையாது, ஒரு பொண்ணு எழுதுச்சு, ஃப்ளோரியோ அவர் எழுதினார், ஃப்ரெஞ்ச் டிரான்ஸ்லேட் ஓமானுங்க. நானும் பார்த்தேன், எப்படி எனக்கு புரியல, ஏன் இந்த ஆளுக்கு மட்டும் டவுட் வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் ஷேக்ஸ்பியர் பிளேவாக அவர் எழுதலைன்னு சொன்னானுங்க. படித்த காரணம் சொல்கிறான். அவர் ஸ்டாட்ஃபோர்ட் ஆஃப் ஏவன்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வராரு. ஒரு பட்டிக்காட்டானுக்கு எப்படி இவ்வளோ இங்கிலீஷு, நம்ம ஊரில் ஜாதினா அவங்க ஊரில் ஊர் போல். ஏன்னா இங்கிலாண்டை ஸ்டேஜ் ப்ளே பண்ண அத்தனை பேர் அங்கே இருக்கிற ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ்லாம் அப்போ இருந்துச்சு, அதில் படித்து வந்தவங்க. இவன் மட்டும் அந்த மாதிரி ஒரு பெரிய காலேஜுக்கு போகாமல் ஊர்லேருந்து கிளம்பி வந்து ஒரு பட்டிக்காட்டான் எப்படி இவ்வளோ இங்கிலீஷ் எழுதுறான், எப்படி அவனுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, எப்படி இவ்வளோ மெமரி இருக்குது, அவன் ஃப்ரான்ஸ் இட்டாலிலாம் போவே எப்படி எழுதுறான் தெளிவாக சொல்கிறானுங்கடி. அந்த காலத்தில் இட்டாலி ஃப்ரான்ஸ்லாம் போன ட்ராவல் டைரிஸ்லாம் இப்போ நார்மல் புக் ஷாப்லேயே விற்கும். அப்போலாம் பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் வந்துருச்சு, அதை எடுத்து படிச்சிருக்க போகிறாங்க. புரியவே இல்லையே, அவர் எந்த லைப்ரரி போயிருப்பார், அவர் யார் கூடலாம் ஃப்ரெண்டு வரைக்குமே அவர் லைஃப் எடுத்துட்டானுங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஷேக்ஸ்பியர் ஒரு பிளேவை எழுது. ஏன்னா ஷேக்ஸ்பியர் இங்கிலாண்டு லிட்ரரி சர்க்கிள் ஒரு அவுட் சைடர், ஒரு பட்டிக்காட்டான், ஒரு கிராமத்தான், நல்ல காசு செலவு பண்ணக்கூடிய அவன் ஜீனியஸ் தான். ஆனால் ஒரு தெளிவான ஜீனியஸ். நல்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவார், ஊரில் லேண்டு வாங்கி போடுவார், வட்டி கொடுவார், வின்டர் டைமில் பண்டத்தை அமுக்கி வச்சுக்கிட்டு அப்புறம் லேட்டு ஆனதுக்கப்புறம் நல்ல விலைக்கு அந்த டிமாண்டை ஏற்றி விட்டு விற்கிற வேலையெல்லாம் அவர் பண்ணியிருக்கார். ஊருக்கு காசு அமைச்சிடும். ஆனால் ரைட்டிங்கில் அவர் ஒரு ஜீனியஸாக இருந்திருக்கிறார். தமிழில் பிரமிழ் சொன்னேன், ஜான் ஆபிரகாம் சொன்னேன், நிறைய இருக்காங்க ரைட்டிங்கில். நீங்கள் மௌனி எடுத்துக்கலாம், இல்லை அந்த காலத்தில் பழைய காலத்தில் காலமேக புலவர்னு ஒருத்தர் இருந்தார், ஃப்ரீலான்சர் போயிட்டு கெட்டவரத்தெல்லாம் பேசிக்கிட்டு, அவர் படிச்சிங்கன்னா தெரியும். ராஜாக்கள்லாம் அவனுங்கெல்லாம் வந்து அவுட் சைடு ராஜான்னு ஒருத்தன் இல்லை, எல்லாம் அவுட் சைட்லேருந்து உள்ளே வந்த ராஜாக்கள் தான் இருக்காங்க. ஸோ புத்தரோ, மகாவீரோ, கபீர்தாஸோ, அத்வைத்தம் கூட, பிராமணியம் கூட, இது கூட சண்டை போட்டு அந்த டைமில் இந்தியாவில் அவங்களோட இது நிலநாட்டுறதுக்கான சண்டைகள், அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கே ஒரு இது இருந்திருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் சொன்னோம். நம்மளுக்கு வேறு நம்ம ஊரில் எல்லாருமே ஆனால் ஒரு அவுட் சைடர் வந்து தான் கண்ட கனவு, சமூகம் இப்படி போங்கிற கனவு நிறைவேறதை பார்த்துட்டு இறந்தானா அப்படிங்கிறதும் இல்லை. அம்பேத்கர் இருக்கும்போது நான் வெறுத்து போய் தான் இறக்குறேன், நான் எதுவும் பெருசாக செய்யலை, சட்ட புக்கே எனக்கு டல்லு தான், அப்செட் தான் சொல்கிற மாதிரி படிச்சிருக்கேன். பெரியாரும் பெருசாக பார்த்து டயர்டாக தான் இறந்துருப்பார். வேன்கோ கேட்க வேணாம், காஃப்கா, எல்லாருமே. ஆனால் சில பேருக்கு ஐடியா இருக்கும், நம்ம பண்ணது ஒரு நாள், ஒன் டே திஸ் வேர்ல்டு வில் see மை ஒர்க், வில் ஃபீல் மை ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி. கலைஞர்கள் மட்டும் நான் ஏன் சொல்கிறேன்னா, அது கொஞ்சம் ஈஸியாக புரியுங்கிறனால தான். சராசரி வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சைடர்ஸ்லாம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு சித்தப்பா பெரியப்பா இருப்பான், எதுலேயுமே சிங்க் ஆகாமல், வீட்டுக்கும் அடங்காமல், ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதாவது புதுசாக ஒன்று பண்ண போகிறேன், அரலூர் சத்தை அவனை திண்ணில் இது உட்கார வச்சுருப்பாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து யாருக்கும் அடங்க மாட்டான், பூமரும் கிடையாது, அவன் தெளிவாக இருப்பான். எவனா அவன் வீட்டில் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு என்னன்னா நமக்கு இருந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அவனுக்கு இருந்திருக்காது, அரமெண்ட்டில் ஆகிருப்பான், வெறுத்து போயிடலாம். அவுட் சைடர்ஸ் அவங்க வீட்டில் அவனை அவுட் சைடில் வச்சுருப்பாங்க அவனை. இதான் இந்த கோலின் வில்சன் அவரோட த அவுட் சைடர் அப்படிங்கிற ஒரு புக்கு படிச்சிங்கன்னா நான் சொன்ன பேரெல்லாம் அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொருத்தங்களா படிக்க உங்களுக்கு புரியும். ஸோ அதான்ப்பா. ஸோ நன்றி, இதை சொல்லணும்னு தோணுச்சு இன்றைக்கி. இப்போ அடிக்கடி கொஞ்சம் பாட்காஸ்ட்லாம் போடுறேன், 4 நாளைக்கு ஒரு முறை போடுறேன். அப்புறம் ஜனவரியிலேருந்து வீடியோ பாட்காஸ்ட் பிளான் இருக்குது. வோக்கல் ஒலி எப்போதும் போல் வந்துக்கிட்டு இருக்கும், அது நோ தடங்கள், அது ஆடியோவில் பக்காவாக வந்துக்கிட்டு இருக்கும். வித் கெஸ்ட் குரூப் பாட்காஸ்ட் வித் வீடியோ, நல்ல குவாலிட்டி வீடியோ 2 hours 3 hours டெம்பிள் மங்கீஸ்லேயும் அப்லோட் பண்ணலாம். அது தனி, இது நம்ம ஃப்ளோவில் பேசுகிறது தனி, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா ஐடியாவும் இருக்குது. ஸோ நன்றி. ஸோ தொடர்ந்து கேளுங்க, சொல்கிற புக்கெல்லாம் படிங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சில பேர் டக்குன்னு டைப் பண்ணி ஒரு லிஸ்ட்டு மாதிரி போடுங்க, நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அதை விட நீங்கள் பாட்காஸ்ட் கேட்டு அதை பாஸ் பண்ணி அந்த ஸ்பெல்லிங்கை எழுதி ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறீங்களா, அந்த டேஸ்ட்டு தனி. டெக்ஸ்ட்டு போட்டுனோம் டக்குன்னு அதை மட்டும் சர்ச் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் என் கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எதுவுமே போடுறதில்ல, இது பாருங்கள் இதை பாருங்கன்னு.
ஆடியோவிலேருந்தே கேட்டு இந்த ஆடியோவை பாஸ் பண்ணி நான் சொல்கிறத தேடி தேடி திருப்பி நீங்கள் பேக் அண்ட் ஃபோர்த் வந்தீங்கன்னா அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் என்னோடய ஆசையும். நன்றி. அப்புறம் சப்போர்ட் வோக்கல் வழி அதையும் சொல்லிடுறேன். பாட்காஸ்ட் கேட்டது உங்களால் முடிந்ததை நீங்கள் எனக்கு அபோட்டில் இருக்கிற ஐடிக்கு அனுப்பவும் நிம்மதியாக வாங்கி கொள்வேன். அதில் எந்த கூச்சமும் சங்கடமும் இல்லை. நன்றி. நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. சில பேர் ஒவ்வொரு பாட்காஸ்ட்டும் கரெக்டாக அனுப்புகிற பேட்ரான் அப்படி தான் சொல்லுவாங்களாம், பேட்ரன்ஸ் இருக்கீங்க. சில பேர் என்னால் இவ்வளோ தானே முடியும், நான் 10 ரூபா அமைச்சிருக்கேன், 50 ரூபா அமைச்சிருக்கேன், எப்பா நீ அனுப்புறது மட்டும்தான் எனக்கு முக்கியம், நீ என்னங்கிறதால யோசிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து எனக்கு ஹாப்பி தான். அப்புறம் சும்மி வண்ண காவியங்கள் வந்து 2 மில்லியன் வியூஸ் வந்துட்டாங்க. ஸோ ஐ எம் ப்ரவுட் ஆஃப் தட் கைஸ். 2 மில்லியன். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ வரணும் போல் அதெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்க வேணாம், நம்ம பாட்டு போவோம். ரொம்ப ஹாப்பி. ஸோ அவ்வளோதான். ஸோ பிலிப்புக்கும் சீக்கிரம் அவங்க அடுத்து வருவாங்க. ஸோ எல்லாமே ஒரு இதுதான், இது எல்லாமே வி ஹவ் டு பாஸ் த்ரூ. அப்புறம் அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜாதிங்கிற விஷயத்த கடைப்பிடிக்காமல் இருங்க. நான் வோக்கலியன்ஸ்க்கு காமனாக ஒன்று சொல்கிறேன்னா அதை மட்டும் போய் வெளியிலலாம் போய் இந்த அறிவுரெலாம் சொல்ல வேணாம், யாருக்கும் ஏற போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லியிருப்பார் பாட்காஸ்ட்டில், நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போகாதீங்க போதும். அது ஒரு 28 டேஸில் கட் ஆகிடும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் மனைவி உங்களுக்கு அடுத்து வர்ற, நம்ம அம்மா அப்பாக்கெல்லாம் அந்த இருக்குமான்னு தெரியாது, அவங்க ஊறி இருந்துருப்பாங்க நிறைய பேர்லாம், அவங்கள டீலில் விட்டுறலாம். அவங்க அடுத்து வர நம்ம பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ அதை கொண்டு போகாமல் இருந்தாலே போதும். அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதில்ல. அதை மட்டும் நம்ம காலி பண்ணிட்டோம்னா இந்த நம்மளோட கல்ச்சர் இவால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சமாவது இருக்குது. நன்றி. இது உங்கள் விஜயவரதராஜின் வோக்கலொலி. விஜய் வரதராஜ் வோக்கலொலி வோக்கலொலி வோக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜயவரதராஜின் வோக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है.